அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, இன்னைக்கு ஜெபத்துக்கு ஒரு அஸ்திவாரம் என்ன அப்படின்னு கேட்டா பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு இல்லாமல் நாம் அவரிடத்துல விண்ணப்பத்தை வைக்க முடியாது. நம்மளை நாமே சுத்திகரிக்காம நம்ம அவரிடத்துல விண்ணப்பத்தை வைக்க முடியாது. ஏன்னா ஏசாயா 59:1-2 சொல்லுகிறது, ரிச்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறியு போல, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தம் அல்ல, உங்களுடைய பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாயிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் ஏன் பதில் கிடைக்காமல் இருக்கிறது? அப்போ அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சிட்டாரு? நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாரு. எந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு கொடுக்குறான்னு கேட்டால், அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி பாவத்தை மன்னிக்கிறார். அப்போ அதே போல் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்க, மன்னிக்கிற தன்மை நமக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யணும் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது ஒரு தடவை இல்லை, 7 தடவை இல்லை, 70 தடவை என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டுமா? இன்னைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, தொழிலுக்காக ஜெபிக்கிறீங்க. முதல்ல உங்கள் குடும்பத்துக்குள்ள யார் பேரிலாவது ஒரு கசப்பு இருக்குமானால், யார் பேரிலாவது ஒரு வெறுப்பு இருக்குமானால், ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? நான் உங்களை தப்பாக பேசிட்டேன், உங்களை வெறுத்து பேசிட்டேன், உங்களை எதிர்த்து பேசிட்டேன், நீங்கள் கோவப்படும்படி நான் நடந்து கொண்டேன், அதனால் இனிமேல் நடக்க மாட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்லும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு கிருபை அந்த இடத்துல உண்டாகுது. பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த 40 நாளில் நீங்கள் ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், விண்ணப்பத்தை வைக்கலாம். ஆனால் அதுக்கு அஸ்திவாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மன்னிக்கிற ஒரு தன்மை. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், எத்தனையோ சண்டைகள் வந்திருக்கலாம், ஒருத்தர் விரோதமாக பேசியிருக்கலாம், கணவனுக்கு விரோதமாக மனைவி பேசியிருக்கலாம், மனைவிக்கு விரோதமாக கணவன் பேசியிருக்கலாம், இவர்கள் தாய் தப்பனை பேசியிருக்கலாம், அவர்கள் தாய் தப்பனை பேசியிருக்கலாம். ஒரு கசப்பை வைத்து கொண்டு நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அதான் ஏசாயா 59:1-2 பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க, அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த மன்னிக்கிற தன்மையை நம்மளும் என்ன செய்யணும்? மன்னிக்கிற தன்மை வேணும். இன்றைக்கி எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், எத்தனையோ இடங்களுக்கு வர்றோம், எப்படியோ பேசுகிறோம், என்னமோ செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பாவக்காரை வந்துடக்கூடாது. இரத்தாம்பரம் போல் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்களை என்ன செய்யணும்? ஏசப்பா மன்னிக்கிற தெய்வம். ஆனால் அதை நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். எப்படி என்று கேட்டால், பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே சத்தியம் நமக்குள் இராது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சத்தியம் நமக்குள்ளே இல்லாமல் போவதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகுது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இல்லாமல் போகும்படி ஒரு சூழ்நிலை எப்போது உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த பாவமே செய்யலை, நான் ஒரு யோகியன், நான் ஒரு பரிசுத்தவான், நான் தப்பு பண்ணாதவே, என்னை போல பரிசுத்தவான் யாரும் இல்லை அப்படின்னு யாராவது நினைத்தாலும், அப்படி யாராவது சொன்னாலும் அது தவறு. அதான் இங்கே வசனம் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே என்ன செய்கிறோம்? வஞ்சிக்கருளாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள என்ன செய்யாது? இராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு நமக்குள்ள இல்லை. சத்தியனா இயேசு, வார்த்தைனா இயேசு. ஆனால் இயேசு நமக்குள்ள இல்லாமல் போயிடுறார். எப்போ இல்லாமல் போகிறார் அப்படின்னு கேட்டால், என்னை போல பரிசுத்தவான் யாருமே கிடையாது, என்னை போல யோக்கியம் யாருமே கிடையாது, நான் பியூர் பரிசுத்தவாட்டி அப்படி யாரும் தன்னை பெருமைப்படுத்தி சொல்லக்கூடாது, பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? அந்த பாவங்களை நம்ம என்ன செய்யணுமா? அறிக்கையிட வேண்டுமா? இப்போ சொல்லுங்கள், அந்த வசனத்தை சொல்லுங்கள். தன் பாவங்களை அறிக்கையிட்டு வாசிங்க. அதை நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும். ஒரு அநியாயம் இல்லை, 2 அநியாயம், எத்தனையோ அநியாயங்கள் நம்ம பண்ணியிருக்கலாம், எத்தனையோ தவறுகளை நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பரிகாரம் என்ன? மாற்று வழி என்ன அப்படின்னு கேட்டால் அறிக்கை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் யாருக்காவது ஒரு தவறான வார்த்தையை பேசியிருக்கலாம், யாரையாவது நீங்கள் குறை சொல்லியிருக்கலாம், யாரையும் குற்றப்படுத்திருக்கலாம், அது தவறு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் அத்தை இருக்கலாம், உங்கள் மாமியார் இருக்கலாம், யாராலும் இருக்கலாம், நீங்கள் அவங்கள பற்றி குறை பேசியிருக்கலாம். ஏன்னா சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மாறாக ஏசப்பாட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். என்னத்தை ஜெபம் பண்ண ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரு பாவம் பண்ணிடுறீங்க. நான் நினச்சமா நடக்கலையே, என்ன ஏசப்பா இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் பாவம் பண்ணுறீங்க. எப்படி தெரியுமா? ரோமர் 14:23 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையே விசுவாசிக்காமல் போனால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னு கேட்டால், முத ஒரு மன்னிக்கிற ஒரு தன்மை வேணும். அப்போனா 2வது அறிக்கை. அதாவது வாயை திறந்து நீங்கள் பேசணும், வாயை திறந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் இமேஜ் போயிடும். நான் இப்படிப்பட்ட ஆள், இவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கவா?
அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெபத்துக்கு பதில் வராது. நீங்கள் ஒருவேளை சின்ன ஆளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்குற ஆள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம், அந்தஸ்தில் இருக்கலாம். அல்லது நீங்கள் மன்னிப்பு கேட்குற ஆள் வந்து ஒன்றுமில்லாத ஆளாக இருக்கலாம். நீங்கள் மன்னிப்பு கேட்குற ஆள் ஒரு குப்பையாக இருக்கலாம். நீங்கள் மன்னிப்புக்கு கேட்குற ஆள் ஒரு உதவக்கரையாக இருக்கலாம். ஆனால் அவரிடத்தில் இருந்தாலும் நீங்கள் அவரை குறித்து நீங்கள் தப்பாக பேசியிருந்தாலும், அவருக்கு ஏதாவது தவறு நீங்கள் செய்திருந்தாலும், நீங்கள் என்ன செய்யணும்? அவரிடத்தில் நான் தவறாக உன்னை நினைத்து விட்டேன், நான் தவறாக உன்னை பேசிவிட்டேன். உங்கள் வேலைக்காரங்களாக கூட இருக்கலாம், உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் அவரிடத்தில் போய் நீ மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அதுதான் அறிக்கை. ஏன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு அஸ்திவாரமாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இவெல்லாம் ஒரு ஆள் விட்டு போய் மன்னிப்பு கேட்கவா அப்படின்னு மட்டும் தயவுசெய்து யாரும் எண்ணாதிருங்கள். நீங்கள் இதை மன்னிப்பு கேட்காம இருந்துட்டு நீங்கள் வந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு மன்னிக்கிற தன்மை வேணும். ரெண்டாவது, அறிக்கை என்பது முக்கியம். அந்த வசனத்தை திருப்பி வாசிக்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சொல்றாருங்க, சொல்றாரு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமா இருக்கிறார். அப்போ அஸ்திவாரம் நம்மளை சுத்திகரிக்கணும், நம்மளை ஒரு புது மனிதனாக மாறணும். நம்ம இருதயம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் புதுதாக இருக்கணும். நம்முடைய இதயத்தில், நம்முடைய ஆத்துமால கரைகள் இருக்கக்கூடாது. ஆசை இச்சைகள், வேசித்தனமான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அது ஒரு நேரத்தில் ஒரு டைமில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நம்ம இயேசுவின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, தவறான எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, ஒரு இச்சையான எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, என்னை மன்னியும் ராஜா. நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன். இனிமேல் அடுத்த பண்ண தப்பான எண்ணத்தோடு நான் பார்க்க மாட்டேன். நான் உங்களுடைய சமூகத்தில் நான் அறிக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்துல குற்றங்கள் இருக்குமானால், என்கிட்ட குறைகள் இருக்குமானால் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அடுத்த காரியம், உன் விண்ணப்பத்துக்கு கண்டிப்பான முறையில் அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ரத்தாம்பரம் போல பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களை மன்னிக்கிற தெய்வம். அவர் இரக்கத்தின் சொருபி. அவர் மன்னிக்காமல் இருக்க மாட்டார். காரணம், நீங்கள் மன்னிக்காமல், நீங்கள் அறிக்கை பண்ணாமல் நீங்கள் வந்து விழுந்து ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாது, பரலோகத்துக்கு போகாது, மேகத்தை எட்டாது. அப்படி என்றால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, உங்களிடத்துல ஏதாவது கசப்பு இருக்கிறதா, யாரு பேரிலாவது குறை இருக்கிறதா அப்படிங்கிற பார்க்கணும். மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேரில் குறை இருக்குமானால் அந்த குறையை நீங்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னாலே நீங்கள் மன்னிக்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மையை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரிடத்துல ஒரு சமாதானம் இருக்க பழகிக்கொள்ளுங்க. மனைவி மன்னிங்க, மனைவி கணவனை மன்னிங்க, பிள்ளைகளை மன்னிங்க. அந்த மன்னிச்சு என்ன செய்யணும்? நான் தவறாமல் உன்னை நேற்று பேசிட்டப்பா, கோச்சிக்காதரா, மன்னிச்சுக்கடா என் தங்கம், சாரி அப்படின்னு சொல்லுங்கள். அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த மன்னிப்பு கேட்குற தன்மை. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கு. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ள இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்று யாராவது சொன்னால் என் தகப்பன் இயேசுவை பொய்யராக்குறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இராது என்று 1 யோவான் 5:10 சொல்கிறது. அப்படி என்றால் நான் எந்த பாவமே செய்யலை, நான் பிறந்ததிலிருந்து நான் வந்து ஒரு யோக்கியனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், யாரு குடியும் கெடுக்கலை, யாருக்கும் தவறு செய்யலை அப்படின்னு யாராவது சொன்னால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யாதான்? இருக்காது அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஒரு காலத்தில் பாவம் செய்தேன், ஆனால் இப்போது பாவம் செய்யவில்லை, ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சுட்டார் அப்படி பேசுங்க. நான் பிறந்ததுலேருந்து எந்த பாவம் செய்யவில்லை என்று அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா அவர் நமக்குள்ளே என்ன செய்ய மாட்டாரா? இருக்க மாட்டாரா? அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களிலே யார் பேரிலும் ஒரு கசப்பு வைத்துக் கொள்ளாதீர்கள், யார் பேரிலும் ஒரு வெறுப்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். எல்லாரிடத்திலும் கூடிய மட்டும் நீங்கள் சமாதானம் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். யோவான் 8:36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் என்ன செய்வீங்க? விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். மெய்யாகவே விடுதலை பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பாட்ட ஒரு பெண்ணை கொண்டு வர்றாங்க, கையங்களவமாக பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோசையின் சட்டம் இருக்கிறது, ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடிச்சா கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது, மோசையின் காலத்தில் உருவாக்கின சட்டம். ஆனால் இவர் அன்பை போதிக்கிறார், மன்னிக்கிற தன்மையை போதிக்கிறார், கிருபையை போதிக்கிறார், சமாதானத்தை போதிக்கிறார். இது எல்லா மக்களுக்கும் தெரியும்.
அப்போ வேதபாரர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இயேசு முன்னால் அந்த பெண்ணை நிப்பாட்டுறாங்க. அந்த பெண்ணை நிப்பாட்டி, போதகரே, இவளை நாங்கள் கையங்கலமாக விபச்சாரம் பண்ணும்போது கையங்கலமாக இவளை நாங்கள் பிடித்தோம். இவருக்கு நீ என்ன நீதி சொல்லுகிறேன்? இவருக்கு நீர் தீர்ப்பிடும், நீர் தீர்ப்பை சொல்லும் அப்படின்னு சொல்லி வேதபாரர்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் கேட்கும்போது இயேசப்பா குனிந்து எழுதி கொண்டே இருக்கிறார். தரையில் மண்ணு தரையில் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் பாவி, அநேகர் கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பாவி. ஆனால் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தை, ஞானமான ஒரு வார்த்தை, உயிருள்ள ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? உங்களில் ஒருவன் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் கல்ல இந்த பெண்ணு மேலே எரியட்டும் அப்படிங்கிறார். அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த காலம் ஒரு கம்ப்யூட்டர் காலம், அநேக ஆசைகள் எல்லாம் கண்ணு முன்னால் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இயேசு காலத்தில் நடந்த காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வசனம், ஒரு நல்ல குறிப்பிட்ட ஒரு வசனம், இந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதல் கல்லை இந்த பெண்ணு மேலே எறிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது நிமிர்ந்து சொல்லலை, குனிஞ்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்போது இயேசு நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு ஆளும் கிடையாது. ஒரு வசனம் இருக்கிறது, முதியோர் முதல் சிறியர் வரை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வெளியே போனாங்க, ஒருத்தருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு முதியவர் கூட, ஒரு வயதான ஒரு 60-70 வயது ஆன ஒரு தாத்தா கூட அந்த இடத்துல இல்லை. வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அந்த வசனத்தை எடுத்தவங்க படிங்க பார்ப்போம். முதியோர் வரை இயேசு நிமிர்ந்து அந்த சிறிய தவிர பார்த்தீங்களா? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு மேலே வந்தாங்க கல்லை எடுத்துக்கிட்டு. ஆனால் அவர்கள் இருதயம் அந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டது? வசனம் எப்படி சொல்லுது? அவர்கள் இருதயம் எப்படி குத்தப்பட்டது. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். நீ யோக்கியம் கிடையாது, நீ பரிசுத்தவான் கிடையாது, நீ யோக்கியனா இருந்துட்டு இந்த பெண்ணு மேலே கல்லேறி, நீ பாவம் செய்யாமல் இருந்தது பெண்ணு மேலே கல்லேறி, நீ யோக்கியனா வாழ்ந்திருக்கியா? நீ பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கியா? நீ தப்பா வாழ்ந்துட்டு, பாவம் செஞ்சு வாழ்ந்துட்டு இந்த பொண்ணை குற்றம் சாட்டுறதுக்கு நீ யாரு? அதனால நீ பாவம் செய்யலனா நீ கல்லெறிஞ்சு கொள்ளு இந்த பெண்ணை என்று அவர் கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்தும் போது பார்த்தா பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒருவருமே கிடையாது. எல்லாரும் கல்லை போட்டு விட்டு போயிட்டார்கள். உடனே அந்த பெண் நிமிர்ந்து பார்க்கிறாள். அந்த பெண் சொல்லுகிறாள், இயேசுவே நீர் எனக்கு நீதி செய்யும். அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன சொல்லுது? வாசிங்க பாப்போம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அவர் உணர்த்துகிறார். அந்த ஒரு வார்த்தையில் அந்த பெண் அதற்கப்புறம் எந்த பாவமே என்ன செய்யலை. இதான் மன்னிக்கிற தன்மை. பார்த்துக்கொள்ளும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர்கள் அடித்தவர்களை பார்த்து பேசுகிறார். அவர் மேலே காரி உமிழப்பட்டவர் மேலே பேசுகிறார். பிதாவே இவர்களை மன்னியும், தான் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று பிதாவின் இடத்துல அடித்தவங்களுக்கு பரிந்து பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இன்றைக்கி நம்மளுக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கு மன்னிக்கணும், நம்மளுக்கு எதிராக பேசினவங்களை மன்னிக்கணும், நம்மளுக்கு துரோகம் பண்ணினவங்களை மன்னிக்கணும், நம்மளை குறை சொன்னவங்களை, நம்மளை குற்றப்படுத்தினவங்களை, நம்மளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், நம்ம தொழில் வளரக்கூடாது, நம்முடைய குடும்பம் வளரக்கூடாது என்று நமக்காக எதிராக செயல்பட்டவர்களை நம்ம மன்னிக்கிற தன்மை நமக்கு இருந்தால் இயேசு நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காரியத்தை ஏசப்பாட்டை கேட்டு பாருங்களேன், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பாக வரும். தயவுசெய்து உங்கள் உள்ளத்துக்குள்ள யார் பேரிலும் ஒரு வெறுப்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். யார் பேரிலும் ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் இருக்காதீங்க. விட்டுருவோம் எல்லாத்தையும். கர்த்தர் பார்த்து கொள்வார். மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு நீங்கள், ஏன்னா மன்னிக்கலைன்னா சத்தியம் அவர் நமக்குள்ளே இல்லை அப்படிங்குது. தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான், மறைக்கிறவன் வாழ முடியாது அப்படிங்கிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. அறிக்கை என்பது முக்கியம். அறிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அறிக்கை பண்ணணும். நான் தவறு செஞ்சுட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், உங்களை கோவப்படுத்தி பேசிட்டேன், உங்களை தவறாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்கறனால தப்பே கிடையாது. அப்படி கேட்டுட்டு நீங்கள் அப்பாட்ட உங்கள் விண்ணப்பத்தை வச்சு பாருங்கள். உங்கள் குறையை சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் இந்த முதல் நாளிலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. இனிமேல் நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், மனதுக்குள்ளே கசப்பை வைத்து கொள்ள மாட்டேன். இதை சரி பண்ணுங்க. இதை சரி பண்ணி எடுத்து அடுத்த நெக்ஸ்ட்டு நீங்கள் விண்ணப்பத்துக்கு போகணும். பார்த்துக்கொள்ளுங்க.
எதிர்த்து வீடு, பக்கத்து வீடு, அதாவது சண்டைக்காரியோடு குடியிருப்பதை காட்டிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒரு ஆள் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விலகி இருந்துருங்க. அதான் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் விலகி தள்ளி இருங்க, எல்லாத்தையும் நேசிங்க, எல்லாருமே அன்பு வைங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏன்னா ஜெபத்துக்கு பதில் வேணும் அப்படின்னா வந்து நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா சரீரத்தை சுத்திகரிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.